வணக்கம் தமிழன் எக்ஸ்பிரஸ் செய்திகள். மதுரையில் கடந்த 2021ஆம் ஆண்டு மதுரை ரெட் கிராஸ் அமைப்பின் நிர்வாகிகள் தேர்தல் நடைபெற்றது. அதில் அதிகப்படியான வாக்காளர்கள் குளறுபடிகள் இருந்ததால் அன்றைய மாவட்ட ஆட்சியர் அனீஸ் சேகர் அவர்கள் தேர்தல் நடத்த அதிகாரியாக தமிழ்நாடு பேரிடர் மேலாண்மை குழு மாநில உறுப்பினர் ராஜ்குமார் அவர்களை நியமனம் செய்தார். அதற்கு பிறகு 3 ஆண்டுகள் கழித்து சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவுப்படி தற்பொழுது தேர்தலை நடத்த மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார் உத்தரவிட்டார். அதன் பேரில் தேர்தல் நடத்துவதற்காக முதலில் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. அந்த பொதுக்குழு கூட்டத்தில் 2014 முதல் 2017 வரை உறுப்பினர்கள் பணம் கட்டிய ரசீதிற்கான அடையாள அட்டைகள் மாயமாகிவிட்டது, இன்னும் தனக்கு ஒப்படைக்கப்படவில்லை என்று தேர்தல் அதிகாரியான ராஜ்குமார் அவர்கள் தெரிவித்தார். ஆகவே வாக்காளர்களை முறையாக வரைமுறைப்படுத்திய பிறகு தேர்தலை நடத்த வேண்டும் என்று பெரும்பாலான உறுப்பினர்கள் கோரிக்கை வைத்தனர். அதன் பேரில் தேர்தல் பொறுப்பு அதிகாரியான மாவட்ட ஆட்சியரின் நேர்முகுதவியாளர் அவர்கள் உறுப்பினர்களுக்கான பொதுக்குழு கூட்டத்தை நடத்தினார். அந்த பொதுக்குழு கூட்டத்தில் கண்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. 2014 முதல் 2017 வரை மாயமான ஆவணங்களை கண்டுபிடிக்க வேண்டும். ரெட் கிராஸ் அலுவலக உபயோகத்திற்கு பயன்படுத்தப்பட்ட பொலிரோஜி வாகனத்தை கண்டுபிடிக்க வேண்டும். தேர்தல் நடத்த மாவட்ட ஆட்சியர் தலைமையில் புதிதாக குழு அமைக்க வேண்டும். வாக்காளர் பட்டியலை முழுமையாக சரிபார்த்து முறையாக இறுதி வாக்காளர் பட்டியலை வெளியிட வேண்டும். ரெட் கிராஸ் உறுப்பினர்கள் அனைவருக்கும் அடையாள அட்டை வழங்க வேண்டும். அதன் பிறகுதான் தேர்தலை நடத்த வேண்டும் உட்பட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. நீண்ட நேரமாக நடைபெற்ற கூச்சல் குழப்பத்திற்கு பிறகு தேர்தலை ஒத்திவைப்பதாக கலெக்டரின் நேர்முகுதவியாளர் அறிவித்து கூட்டரங்கிலிருந்து வெளியேறினார். 500க்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் வருகை தந்திருந்ததால் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தல்லாகுளம் போலீசார் பலத்த போலீஸ் பாதுகாப்பு அளித்திருந்தனர். போலீஸ் வந்து நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க கூடாது, அபிஷியல் தான் கொடுக்கணும்னு சொன்னாங்க. இதே மாதிரி கார்ப்பரேஷன் மரணிலிங்க காணாம போயிடுச்சு. அதே வார்த்தை தான் சொன்னாங்க. நான் கம்ப்ளைண்ட் கொடுத்து ஹைகோர்ட்ல பொதுநல வழக்கு போட்டு இருக்கு சார். பொதுநல வழக்கு போட்டு அதுக்கு பிறகு வந்து எடுத்தாங்க. பொது உரிமைக்காண்டி எல்லாருமே கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். கம்ப்ளைண்ட் வந்து கொடுக்கலாம். நீங்க கொடுக்காத பட்சம் நீங்க பயப்படுறீங்க சார். நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க பயப்படுறீங்க. ஏன் பயப்படுறீங்கன்னு சொல்லுங்க. சும்மா வந்து கூட்டத்தில் கைது பண்ணாங்க போக முடியாது. ரெட் கிராஸ் 3 வருஷம் என்ன பண்ணிருக்கீங்க? நீங்க செயலாளர் இருந்து என்ன பண்ணிருக்கீங்க? எவ்வளவு வரவு எவ்வளவு செலவு? என்னென்ன மீட்டிங் நடத்திருக்கீங்க? எந்தெந்த காலேஜுக்கு போயிருக்கீங்க? எந்தெந்த ஸ்கூலுக்கு போயிருக்கீங்க? என்னென்ன பண்ணிருக்கீங்க? இதை தெரியப்படுத்துங்க. சும்மா எலெக்ஷன்